சமுதாய சிற்பிகள் என்கிற தலைப்பிலே ஆசிரியர்களை குறித்து தான் நீங்கள் பேச வேண்டும் என்று அவரிடமும் நாம் வேண்டுகோள் விடுத்திருந்தோம். திரு ஆதி பாண்டியன் அவர்கள் பல ஆயிரக்கணக்கானோரையும் தன் வசீகர பேச்சால் வசப்படுத்தக்கூடிய ஆற்றலாளர். கடந்த முறை அவர் இந்த நிலாமுற்றத்திலே பேசியதற்கு பிறகு நாமக்கல் பகுதியில் இந்த நிலாமுற்றத்தில் அவரது பேச்சை கேட்டவர்கள் 3 நிகழ்ச்சிகளுக்கு அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் நமது குருவாயூரப்பன் அவர்கள். ஏன்னா அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த பேச்சு அவருடைய பேச்சு என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. இன்று ஒரு தலைப்பிலே அவர் நம்மை அணுகுகிறார். அன்போடு நாமக்கல் தமிழ்ச்சங்கம் அவரை அழைத்து சிறப்புரை தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறது. குருவாயூரப்பன் ஐயா, உங்கள் வாழ்த்துக்களோடு திரு ஆதி பாண்டியன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நன்றி உரைக்கு இடையூறாக நான் வந்திருக்கிறேன். ஆக நன்றியோடு நான் நடந்து கொள்கிறேன். கொடுத்திருக்கின்ற நேரமும் எனக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியையும் உங்களுக்கு தெரிவித்து, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வணங்கி, நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய மதிப்புறு தலைவர், செயலாளர் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைவரையும் வணங்கி, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களையும் வணங்கி, நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி, எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கி, என்னுடைய பேருரையை சிற்றுரையாக நான் நிறைவு செய்து கொள்கிறேன். 91 மணி நேரம் பேசி கின்னஸ் செய்தவனை அழைத்து வந்து சாப்பாட்டு நேரத்தில், அதுவும் இரவு சாப்பாட்டு நேரத்தில் நம்மை பேச வைத்து, இருந்தாலும் என் மீது கொண்ட அன்பினால் மட்டுமல்ல, ஒரு தைரியத்தால் அவர் எனக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றார். உங்களுடைய பெயரை கெடுக்க மாட்டேன். பாரதி சொன்னான், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஆசிரியர்கள்ட்ட பேசுவது என்பது, ஆசிரியர்கள் பிரியற மாதிரி ஒன்று சொல்கிறேன். பெயிலான பையனை கிளாஸில் வச்சு பாடம் நடத்துகிற மாதிரி ஆசிரியர்கள் முன்னாடி வந்து சிறப்புரையாற்றுவது அவ்வளவு கடினம். ஏன்னா உங்களுக்கு அனைத்தும் தெரியும். உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமான் குருநாதன் நம்ம ஐயா சொன்னார், சென்னிமலைக்கு பக்கத்தில் அவர் ஸ்கூல் நடத்துகிறார் இல்லையா? அதனால் இந்த முருகப்பெருமான் சொன்னார், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு அருணகிரிநாதர் சொன்னார். தந்தைக்கு மந்திரத்தை சால பொருள் உரைத்து தகப்பன் சாமி என பெயர் பெற்ற முருகா, மண்ணிற்கும் விண்ணிற்கும் சுவாமி என வந்த என் சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா அப்படின்னு பி. சுஷீலா அம்மா பாடுவாங்க. எந்த படத்துலன்னு உங்களுக்கு தெரியும்? திருவிளையாடல், சிவாஜி கணேசன் நடித்த படம், தனுஷ் நடித்த படம் இல்லை. அந்த படத்தில் எல்லாம் 1, 2, 3, 4ன்னு 1ஆம் வகுப்பு மாதிரியே வருது. 1ஆம் வகுப்பு 2ஆம் ஒரு படம் வந்துட்டா 1, 2, 3ன்னு வருது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பார்ட் 2 நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இன்றைக்கி பார்ட் 1 போட்டு விட்ருவாங்க டிவியில், கம்பேரிசன் பார்க்கட்டும் அப்படின்னு. எதுக்காக தந்தைக்கு மந்திரத்தை சாலப்பொருளை சொன்னார்னா, பிரணவ மந்திரத்தை சொன்னார்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு கேள்வி வரும், ஆயிஷா கேட்ட மாதிரி இல்லையா? நம்ம குழந்தைகள் ஐயா சொன்னார்ல, நமக்கு கேள்வி, பிரணவ மந்திரத்துடைய பொருள் சிவபெருமானுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் நம்ம அப்படி வருவோம், குட்டி பையன் ஓடி வருவான், எப்பா நான் அதை சொல்கிறேன், அப்பா எனக்கு தெரியாதா, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு இல்லாமல், அந்த பொருள் தெரிஞ்சாலும் குட்டி பையன் ஆர்வமாக ஓடி வர்றான், எப்பா நான் சொல்கிறேன்ப்பான்னு ஓடி வர்றான். அவனை உதாசீனப்படுத்தாமல் கீழே உட்காந்து, குருவை மேலே உட்கார வச்சு கீழே உட்காந்து
சிவபெருமான் வந்து கேட்குறார். இது வந்து ஒரு மதத்தின ஒரு தத்துவத்தை சிறியோராக இருந்தாலும் அவங்க சொல்கிற கருத்தை அந்த குழந்தைகளாக இருந்தாலும் நம்ம ஆர்வமாக கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஐயா இருக்காங்க, சயின்டிஸ்ட் ஐயா எல்லாம் இருக்கிறார், குழந்தைகள்லாம் இருப்பாங்க வீட்டில். சரிங்களா? வர தாத்தா தாத்தா நான் ஒரு யானை பார்த்தேன், திருச்செந்தூர் போயிருந்தேன், ஒரு யானை பார்த்தேன் அப்படின்னா, யானையா? நான் பார்க்காத யானையாடா புடா, முதுமலை காட்டுக்குள்ளேயே ஒரு வாரம் இருந்தேன்டா நான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கான்? அப்படி சொல்லுவாங்களா தாத்தாக்கள்? சொல்ல மாட்டாங்க. பாத்தியாப்பா எப்படிப்பா இருந்துச்சு? பெருசாக இருந்தது தாத்தா, மணியெல்லாம் கட்டியிருந்தது. அப்படியா? தந்தம் இருந்தது. அதாவது தெரியாத மாதிரி, குழந்தைக்கு கீழ் குழந்தையாக அப்போது மகிழ்ச்சி படுத்தி பார்க்க வேண்டிய நிலை. உங்களுக்கு காவல்துறை பணி சவாலான பணின்னு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? காவல்துறை பணி சவாலான பணி அப்படின்னு தெரியும். இராணுவ பணி சவாலான பணி, பாதுகாப்புத்துறை சார்ந்த பணிகளெல்லாம் சவாலான பணி, தீயணைப்பு சவாலான பணி, எத்தனையோ பணிகள் நாம் பார்த்துருக்கிறோம். ஆசிரியர் பணியை நாம் அறப்பணி அப்படின்னு சொல்லி குருவாயூரப்பன் அண்ணன் சொன்னார் இல்லையா, அறப்பணி அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்போ அந்த அறப்பணியும் சவாலான பணி ஆயிடுச்சு. இந்த அறப்பணி சவாலான பணியாக மாறிவிட்டது. எப்படி? எப்போதுமே ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை வருகிற போது அடுத்த தலைமுறை எப்படி வருமோங்கிற கவலை அந்த தலைமுறையினருக்கு இருக்கு. காலங்காலம் எங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, அவங்க அப்பாவும் சொல்லியிருக்கிறாரு, அடுத்த தலைமுறை எப்படி இருக்க போதோ எப்படி இருக்க போதோன்னு நிறைய கவலைகள் இருக்கும். அது இயற்கை. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படின்னா, ஒரு 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மாற்றம், தொழில்நுட்ப மாற்றம், மிகப்பெரிய தொழில்நுட்ப மாற்றம். இது வந்து ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு மாற வேண்டிய ஒரு நிலை 10 ஆண்டுகள்ல மாறிடுச்சு. இந்த 10 ஆண்டுகள் மாறி எங்க வருது அப்படின்னா, ஒரு காலத்துல படிக்காத பெற்றோர் படித்த ஆசிரியர்கள், படிக்காத பெற்றோர் படித்த ஆசிரியர்கள், வாத்தியார் சொன்னா சரியாத்தானடா இருக்கும் அப்படின்னு சொன்ன சமுதாயம். இன்னைக்கு வாத்தியார் படிச்சிருக்கிறாரு, பெற்றோர்களும் படித்த சமூகத்திற்கு வந்துட்டாங்க, அவங்க பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆசிரியருக்கு ஒரு காலத்தில் அந்த மாணவனை மட்டும் சரி பண்ணா போதும், இன்னைக்கு எத்தனை பேரை நாம் சரி பண்ண வேண்டியது இருக்கு இல்லைங்களா? இந்த விருது கொடுத்து கௌரவிக்கிறாங்க இல்லையா? இந்த விருது கொடுக்கிறது எதற்காக? உங்களை எல்லாம் ஊக்கப்படுத்துறதுக்கு. நம்முடைய தலைவர் அவர்கள் மகாபாரதத்தை பற்றி சொன்னாங்க, குருவாயூரப்பன் அவர்கள் ராமாயணத்தை சொன்னாங்க. ராமாயணத்தை சொன்னீங்க, வசிஷ்டருடைய மாணவர் சொன்னீங்க. சரி, நான் அதை தப்பா வேற யாரோ சொல்லிட்டாங்க. அப்படி இந்த இவர் இருக்காரே, நெற்றிக்கண் திறப்பின கூட்டம் முதன்மை செயலாளரே செய்தாலும், முதன்மை கல்வியாளரே செய்தாலும் சால்வை இப்படி போற்றுங்கள், இதுதான் ஆசிரியர். அப்படி இல்லை, ஞானசம்பந்தன் சொல்லுவாரு, எங்கள் வாத்தியார்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன், ஆட்டோகிராஃப் கேட்டார் எங்கள் வாத்தியார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கல்யாண மேடையில் பேசிட்டு, ஐயா நான்லாம் உங்களுக்கு ஆட்டோகிராஃப் போடலாமா, எழுதி கொடுக்கலாம், அப்படியே எழுதுடா எழுதி கொடுறா அப்படின்னு எழுதி கொடுத்தேன், இன்னும் கையெழுத்து கோழி இருக்கிற மாதிரி தான்டா இருக்கு. அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. வாத்தியார்கள் நம்ம சொல்கிற சந்தோஷம் எதுலேயுமே கிடையாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், துரோணர் அப்படிங்கிறவர் யார்? துரோணர், துரோணாச்சாரியார், துரோணர், அவர் ஒரு குரு. அதுக்கு முன்னாடி இந்த தேவராட்டம் ஆடிய குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை சொல்லிடு, அவருடைய ஆசிரியர்களுக்கு என்னுடைய பாராட்டு. துரோணாச்சாரியார் உங்களுக்கு தெரியும். இந்த துரோணாச்சாரியார் உடைய மாணவர்கள் தான் யாரெல்லாம்? பஞ்சபாண்டவர்கள், கௌரவர்கள். அதாவது எனிமிக்கும் ஒரே ஆசிரியர்கிட்ட படித்த 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சரிங்களா? சொல்றேன், அறிவை கொடுத்ததோர் துரோணரின் கௌரவம்,
அவர் மேல் தொடுத்ததே அர்ஜுனன் கௌரவம். நடந்தது அந்த நாள், முடிந்ததா பாரதம். நடந்தது அந்த நாள், முடிந்ததா பாரதம். நாளையே பாரதம், யாரதன் காரணம். இது என்னங்க அது? துரோணரு என்ன பாரதம், இதை பற்றி எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, சாஸ்திரங்களை அதிகமாக கற்று வைத்தவன் யார்? சகாதேவன். சகாதேவனுக்கு ஈடாக ஜோதிட சாஸ்திரத்தில் வள்ளுவன் யாரே? துரோணர். துரோணருக்கு தெரியும் இவன் தான் நம்மளை க்ளோஸ் பண்ண போறான் அப்படி. அர்ஜுனன் தான் நம்மளை க்ளோஸ் பண்ண போறான்னு யாருக்கு தெரியும்? துரோணருக்கு தெரியும். நம்ம கிட்ட வந்துட்டு வா, இவன் தேவனை போட்டு தள்ள போறான், இவனுக்கு சொல்லிக் கொடு அப்படிலாம் எப்படி இருக்கு? அவருக்கு தெரிஞ்சு போச்சு, சரி இவர் தான் நம்மளை கொல்ல போறான். இருந்தாலும் இவனை விட வில்வித்தையில பெரிய ஆளா ஒருத்தன் வர்றான். கதையில ஒரு கதை, யார்? ஏகலைவன். உங்களுக்கு தெரியும். அவன் விட்டா அர்ஜுனனையே போட்டுருவான். அந்த அளவுக்கு மானசீகமா துரோணர் சொல்லி கொடுக்கறத மறைந்திருந்து பார்த்து கத்துக்கிட்டவன் ஏகலைவன். அந்த ஏகலைவன்ட்ட கூப்பிட்டு, அர்ஜுனனால் நான் மடிய போகின்றேன், ஆனா அர்ஜுனனை கொல்ல ஆற்றல் இருக்கிறதுக்கு ஏகலைவன்ட்ட ஆற்றல் இருக்கிறது. நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்மளை போட்டு தள்ள நினைக்கிறவன போட்டு தள்ள ஒருத்தன் வந்தா தலப்பாக்கட்டியில போய் பிரியாணி வாங்கி கொடுத்து, ஏப்பா யாருக்கு தெரியாம சோழியை முடிச்சு விட்டுரு, அன்றைக்கில ஆர்வத்தில் கூட்டு சொல்லி கொடுத்தேன், பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர் செய்யல. என்ன செஞ்சாரு? தர்மம் வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக கட்டவரில் வாங்குறார் துரோணர். நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, அப்படிப்பட்ட துரோணர்கள் பாரத காலத்தில் மட்டுமல்ல, அந்த பூமியில் மட்டுமல்ல, நாமக்கல்லிலும் பிறந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் இந்த நாமக்கல் மண்ணிலையும் பிறந்திருக்கிறீங்க. அப்படி ஆற்றல் மிக்க ஆசிரியர்கள் நீங்க பிறந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் பாராட்டுவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆசிரியர் பற்றி இப்போ என்ன கூப்பிட்டு கேட்ட எல்லாரும் ஆசிரியரை தாண்டி வந்திருப்போம். உனக்கு எத்தனை ஆசிரியரை தெரியும் அப்படின்னா, அதிகமான ஆசிரியர்களை பார்த்து வந்தோம். நாங்கள் கல்லூரியில் கூட கேட்பது உண்டு. ஆசிரியர் உனக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் சொல்லுன்னா ஸ்கூல் டீச்சரை தான் சொல்லுவாங்க. காலேஜ் டீச்சர்லாம் ரொம்ப ரேர், ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க. அவங்க எப்படி அப்படின்னா, அந்த பாடத்தை தாண்டி நம்மோடு ஒரு நெருக்கம் காட்டுறாங்க இல்லையா, அந்த ஆசிரியர்களைத்தான் மாணவர்கள் காலம் முழுதும் நினைத்து வச்சிருக்கிறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பையன் உங்கள்கிட்ட இருந்து படிச்சு போயிட்டான், 4 வருஷம் முடிஞ்சது, ஒரு காலேஜில் படிச்சுட்டான், வேலைக்கு போயிட்டான், கல்யாண பத்திரிகையை கொண்டு வர்றான், இல்லை ஒரு பொண்ணு கொண்டு வருது, கொண்டு வந்து ஆசிரியர்கிட்ட கொடு, ஹெட் மாஸ்டர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது, ஐயா அப்படின்னு. அதுலேயும் அவர் பிழை திருத்தம் பார்ப்பாங்க, இங்கே சண்டி இக்கு வர வேண்டியது இக்கு வரவில்லை அப்படி. அது ஆசிரியர்கள். அது வாங்கினோடனே நாம் என்ன கேட்போம்? என்ன சாப்பாடு, யார் சமயக்காரனை கேட்போம்? இல்லை, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருமா, மாப்பிள்ளை கூட பிறந்தவங்க இப்படி நல்லா விசாரிச்சாரா அவங்க அப்பா, உனக்கு பிடிச்சிருக்கா, அந்த பையன் எங்கே வேலை பார்க்குறான், என்ன சம்பளம் வாங்குறான், நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி மனசார வாழ்த்திட்டு அந்த பக்கம் போனோன்னே பக்கத்தில் சொல்லுவான், இல்லை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவான், உங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணுவார் அல்லது உங்கள் மனைவி ஃபோன் பண்ணா, என் பொண்ணு வந்துச்சு பத்திரிக்கை வச்சுட்டு போச்சு அப்படின்னு. என் பொண்ணு என் பையன்னு சொன்னான். ஏன் ஆசிரியர் தைரியமாக சொன்னான்னா, சில பேர் சொன்னால் சந்தேகப்படுவா பொண்டாட்டி, அவன் என் பையன்னு சொன்னால் சந்தேகப்படுவா. ஆனால் ஆசிரியர் சொல்லலாம், இது என் பையன் அப்படின்னு. அந்த அளவுக்கு சுதந்திரம் நமக்கு இருக்கு. ஒரு தாய் இறந்து விட்டால் ஒரு தந்தையானவன் அந்த தாயுடைய ஸ்தானத்தையும் ஏற்று, ஒரு தாய் இறந்து விட்டால்
ஒரு தந்தையானவன் அந்த தாயுடைய ஸ்தானத்தையும் ஏற்று அந்த பிள்ளையை வளர்த்தி விட முடியும். ஒரு தந்தை இறந்து விட்டால் அந்த தந்தை ஸ்தானத்தையும் சேர்த்து ஒரு தாயால் ஒரு பிள்ளையை வளர்த்தி கொண்டு வர முடியும். ஆனால் தாயும் மற்ற தகப்பனும் மற்ற பிள்ளைகளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் விளங்குகின்ற ஒரே ஆற்றல் ஆசிரியர்களுக்கு தான் இருக்கிறது. அது பேராற்றல். ஜனாதிபதியாக இருந்து ஆசிரியரானவர் நம் நாட்டில் இருக்கிறார். ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியானவர் நம் நாட்டில் இருக்கிறார். வாலி அழகா சொல்றார், இறைவன் எங்க இருக்கிறான்? நிறைய இடத்துல கேட்கிற கேள்வி, இறைவன் எங்க இருக்கிறான்? தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். நரசிம்மர் இங்க இருக்கிறார் இல்லையா? ஒரு தூணை அடிச்ச உடனே, இரணியன் அடிச்ச உடனே பட்டாருன்னு நரசிம்மர் வர்றாரு பாரு, இதுல இருக்கிறார். நாமக்கல் நம்ம நரசிம்மர் இருக்கார் இல்லையா? நாமக்கல் நரசிம்மர்னு சொல்றேன், அவர் உலக தெய்வம், இருந்தாலும் நம்முடைய தெய்வம் தானே. ஆனா வாலி சொல்றார், எங்க இருக்கிறான் இறைவன்? அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன்குரலில் இனிப்பான், குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், இளம் கொடி விளையும் கனிகளிலே இருப்பான், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான், இதோ எந்த தெய்வம் முன்னாலே. பாசமுள்ள பார்வை, அந்த பாசமுள்ள பார்வை எந்த ஆசிரியர்களுக்கு இருக்கிறதோ அந்த ஆசிரியரை ஒரு மாணவன் சாகர வரைக்கும் மறக்க மாட்டான். சாகர வரைக்கும் மறக்கவே மாட்டான். உங்களுக்கு தெரியும், ஒரு மாணவன் வீடு கட்டி பேத்திக்கு கல்யாணம், செய்தியில் பார்த்துருப்பீங்க. ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்தியில் போட்டாங்க. செய்தி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு மாணவன் அவருடைய பேத்திக்கு கல்யாணம், நல்லா கவனிங்க, ஒரு மாணவன் அவருடைய பேத்திக்கு கல்யாணம், தன்னோட வாத்தியாருக்கு பத்திரிக்கை வைக்க போறார். வாத்தியாருக்கு 85-86 வயசு ஆயிப்போச்சு. வாத்தியாருக்கு பத்திரிக்கை வைக்க போறார். போனா வாத்தியார் அவருடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சரியா உட்கார்றதுக்கு நாற்காலி கூட இல்லை. அந்த வாத்தியாரோட மனைவி ஏதோ சொல்ல வர்றாங்க, ஆனால் அவர் சொல்ல விட மாட்டேங்கிறார். சும்மாருங்கிறார். கொஞ்ச நேரம் அவர் வெளியே போனோன்னே அவங்க கஷ்டத்தை சொன்னோன்னே அவர் ஒரு 2-3 நாள் அவருக்கு தூக்கமே இல்லை. என்னடா நம்மளை வளர்த்தி விட்ட வாத்தியாருடைய வீடு இப்படி இருக்குதேன்னு. அவருக்கு 85 வயசு ஆகி, அவருக்கு 85-86, இவர் பேத்திக்கு கல்யாணம். அந்த ரீயூனியன்கிறது இப்போ ஈஸி, அப்போ அந்த 10-12 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையாக சேர்த்தி ஒரு 15 மாணவர்கள் சேர்ந்துடுறாங்க. அந்த 15 மாணவர்கள் சேர்ந்து பணம் போட்டு அந்த ஆசிரியருக்கு வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் செய்து வைத்தார். இது ஏதோ ஒரு நூலில் வந்த செய்தி அல்ல, உண்மையாக நடந்த செய்தி. நாமக்கல் மாவட்டம் குருசாமிபாளையம். சரி, நீங்கள் நினச்சி பாருங்களேன். சரி, வீடு கட்டி இது பண்ணிட்டார். ஆனால் இவர் பேத்தி எடுத்துட்டார். அந்த பேத்திக்கு கல்யாணம், ஸ்கூல் முடிஞ்சு அவர் எத்தனை மனிதர்களை சந்தித்திருப்பார் நினச்சி பாருங்க. தொழில் நிமித்தமாக, பயண நிமித்தமாக, அல்லது பல சொந்த எத்தனை மனிதர்களை அவர் சந்தித்திருப்பார். அத்தனை பேரை சந்தித்து ஒரு பழுத்த பழம் ஆசிரியருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அந்த ஆசிரியர் அவளை எவ்வளவு தூரம் பாதித்திருக்க வேண்டும். அந்த ஆசிரியர் அவங்களை எவ்வளவு தூரம் பாதித்திருந்தால் இந்த நிலைக்கு அவங்களால வர முடியும். சரிங்களா? இதெல்லாம் போற போக்கில் இருக்கிற உதாரணம் நினைக்காதீங்க. இன்னொன்று, நான் சொன்னேன், தாயும் இல்லாதவர்கள் தந்தை இல்லாத. என்னுடைய சிறு வயதில் 7 7ஆம் வகுப்பு படிக்கிற போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அந்த ஒரு நிலையில் இருக்கிறோம்.
எங்களுடைய ஆசிரியர் என்னையும் என்னுடைய சகோதரியும் ரொம்ப பிரியமாக பேசுவாங்க, வைப்பாங்க. அவங்க யாருன்னா எம்என் நம்பியார், திரைப்பட நடிகர் எம்என் நம்பியாரோட உடன் பிறந்த சகோதரியினுடைய மகள். அவங்க நாங்கள் மீனா மிஸ்ன்னு ரொம்ப பிரியமாக சொல்லுவோம். அந்த டீச்சர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தர் பாதிச்சிருக்கலாம். நல்லா எங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தி சொல்லி கொடுக்குறவங்க, தாய் உள்ளத்தோடு. ஒரு கட்டத்தில் கோவை குண்டுவெடிப்பு நடந்த சமயம், நான், என்னுடைய சகோதரி, என்னுடைய அத்தை மகன் 3 பேர் நிற்கிறோம் பஸ் ஸ்டாண்டில். அவினாசிலிங்கம் கல்லூரி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, அதுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். ஆர்எஸ்புரத்தில் வெடிச்சிருச்சு. அடுத்தடுத்து இதாகுது. இவங்க மெடிக்கல் செக்கப்புக்கு போனவங்க காரில் வர்றாங்க. எங்களை பார்த்துட்டு உடனே வண்டி நிறுத்த சொல்லி, வாங்கப்பா வாங்கப்பா ஏறுங்கப்பா வண்டியில் அப்படின்னு எங்களை எல்லாம் உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. நாங்கள் கிளம்பி ஒரு 10வது நிமிஷத்தில் நாங்கள் நின்ன பஸ் ஸ்டாண்டில் வெடிக்குது, குண்டு வெடிக்குது. இதெல்லாம் நடந்தது, ஏதோ எதிர்த்து நடந்தது, எல்லாம் சரி, எல்லாம் சரி. நீங்கள் தகவல் எப்படி வருதுன்னு பாருங்க. ஒரு தகவல் எப்படி வருதுன்னு பாருங்க. நைட்டு ஒரு 2 மணி கனவு, உன்னை பார்க்கணும் போல இருக்குது, நீ வா அப்படின்னு. நான் முழிப்பு வந்துருச்சு, எந்திரிச்சு போய் தெரியும், என்னடா மிஸ்ஸு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கனவுல வந்திருக்காங்களேன்ட்டு சரின்னு அடுத்த நாளே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனேன். கவண்டம்பாளையம் அவங்க வீடு. வீட்டுக்கு போனால் அவங்களுடைய பேரன் இருந்தான். எப்பா மிஸ் இல்லையான்னு, அம்மம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அட்மிட் பண்ணியிருக்கிறோம், கொங்குநாடு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாங்க. கொங்குநாடு ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போகிறேன். கொங்குநாடு ஆஸ்பத்திரிக்கு என்னுடைய டீச்சரை நான் பார்க்க போகிறேன். அவங்களுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மறதி, அந்த நோய்வாய்ப்பட்டு அந்த மறதி எல்லாம் வந்து அந்த உறவுகளை அடையாளமே தெரியாமல் ரொம்ப ரீகால் பண்ணக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறேன், நீங்கள் யாருன்னா அவங்க ஸ்டூடெண்ட்டு அப்படின்னொடனே அவங்க போயிட்டு, திக்குவாயாக இருந்தான் ஒரு பையன், அவன் இப்போ நல்லா பேசுகிறான் அப்படின்னு சொல்லுங்க, எங்கள் மிஸ்ஸுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு. அவங்க நர்ஸு வந்து கேட்டுட்டு சரி போய் சொல்கிறேன்ட்டு போய் அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு அவங்க சொன்ன செய்கை, என் பையன், என் புள்ள வர சொல்லுங்க. நான் போனேன், அவங்கள பார்த்துட்டு அவங்கள சரியாக பேச முடியல, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். என் கின்னஸ் சாதனை நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்போ அவங்க தான் எனக்கு பொட்டு வச்சு அதை ஆரம்பித்து விட்டாங்க. அவங்க வந்து, ஏன்னா மேக்ஸ் எனக்கு சரியாக வராது, ஆனால் மேக்ஸ் வாத்தியார் அவங்க என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. தமிழ் வாத்தியார் எல்லாத்திட்டையுமே நெருக்கமாக இருப்பாங்க, அது வேறு விஷயம். இந்த மேக்ஸ் வாத்தியார்கள் வந்து நல்லா மேக்ஸ் போடுறவங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் கணிதமே வராத எங்களை மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உறவுகளை தாண்டி, விஞ்ஞானத்தை தாண்டி எந்த வாட்ஸ்அப் எனக்கு வந்து சொல்லுச்சு, உன் டீச்சர் உடம்பு சரியில்லாமல் இருக்குது போய் பாருன்னு, எதுவும் கிடையாது. அந்த உணர்வு, அந்த உணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற ஆற்றல் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதைத்தான் ஞானசம்பந்தன் சொல்கிறார், ஆசிரியர்களை ஏணின்னு சொல்லாதீங்க. ஏணியுடைய வேலை என்ன? ஏற்றி விட்ட பின்பு அந்த இடத்துலயே நிற்கும். அதான் ஏணியினுடைய வேலை. இனிமேல் ஆசிரியரை லிப்ட்னு சொல்லுங்க. அந்த பையன் டாக்டர் ஆயிட்டான்னா அதனோட பெருமை யாருக்கு? ஆசிரியருக்கும். லிப்ட் என்ன செய்யும்? அதுவும் மேலே போகும். அப்போ மேலே போயிடுச்சு. ஆசிரியர் இவங்க வந்து இவங்களும் உயர்வடைஞ்சிட்டாங்க மாணவர்களால். அடுத்து இன்னொரு மாணவன் கூப்பிட்றான், சார் எனக்கு வழிகாட்டுங்கன்னு. திருப்பி லிப்ட் வந்து அவனையும் கூப்பிட்டு போகுது. அதனால் இனிமேல் ஆசிரியர்களை நீங்கள்லாம் லிப்ட், மின் தூக்கி, அது ஒரு பிரச்சனைங்க. நான் போய் ஒரு ரோட்டரி சங்கத்தில் போயிட்டு சுழற் சங்கத்தில் பேச வாய்ப்பளித்த அப்படின்னோன்னா அசிஸ்டன்ட் கவர்னர் எழுந்திரிச்சிட்டாரு. யூ ஆர் நாட் சப்போஸ் டு மென்ஷன் as சுழற் சங்கம், யூ ஷுட் மென்ஷன் as ரோட்டரி. ரோட்டரி இஸ் ரோட்டரி, லயன் இஸ் லயன். உண்மைதாங்க. இப்போ என் பேர் பாண்டியன்னு வச்சுங்களேன், இதை ஒருத்தர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னான்னு எனக்கு எப்படி இருக்கும்?
அது மாதிரி அந்த பேரை அப்படியே மின் தூக்கி ரைட். ஆசிரியர் திருத்தி கொண்டே இருக்கிறார். மாணவர்கள் நாங்கள் தப்பு செய்து கொண்டே இருக்கிறோம். அதான் ஆசிரியருடைய வேலை. அந்த மகிழ்ச்சி, ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி. கல்லூரியில் நான் இருந்து வர்றதுனால நான் சொல்கிறேங்க, 12th வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு அனுப்பிச்சிடுறீங்க. அவனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். அவன் எங்கே வேலைக்கு போகிறான் என்னங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்க, நம்மை விட அதிக சம்பளம் வாங்கி வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை காமிப்பான். வாத்தியாருக்கு 23,000 ரூபா இருக்கும் சம்பளம், உனக்கு எவ்வளோடா அப்படின்னா 1.5 லட்சம். வருஷத்துக்கா? இல்லை, மாசத்துக்கு. மாசத்துக்கு அப்படி. அதையும் மீறி ஆத்மார்த்தமாக சந்தோஷப்படுகிறானே அந்த ஆசிரியன், அந்த ஆசிரியர்களால் தான் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர்களால் தான் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நிறைவா ஒரு 2 கருத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன், சரிங்களா? உங்களுக்கு அவர் சொன்னார் குரு என்பது எவ்வளவு முக்கியம். இந்து மதத்தில் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாகி குருவாக அமர்ந்து 4 வேதத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா அவதாரமாக நாராயணன் வந்து கீதையை குருவாக இருந்து சொல்லிக் கொடுக்கிறார். குர்ஆனை நபிகள் நாயகம் குருவடிவிலே நமக்கு சொல்லுகிறார். இயேசுபிரான் பைபிளை குருவாக இருந்து நமக்கு சொல்கிறார். அதான் அவர் சொன்னார், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஆசிரியர் சமூகம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை கொண்டு வரதுல ரொம்ப நெருக்கடியாக தான் நம்ம இருக்கிறோம். ஆக இந்த நெருக்கடியாக இருந்தாலும் இதை ஒரு சேவையாக நினைத்து எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு மாணவனை நம்ம வளர்த்திட்டு தான் இருக்கிறோம், நல்லபடியாக கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 மாணவன் நிற்கிறாங்க கிரவுண்டில். வாத்தியார் வந்து ரமேஷ் இங்கே வா அப்படின்னா, பத்தியடா என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு. அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க. அப்போ எதில் அவங்க மூழ்கி இருக்கிறான்? நிறுவனம் சொல்லுது, வாட்ஸ்அப் நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்கிறாரு, உங்களுடைய முதலீடு என்ன, உங்களுடைய காம்படிட்டர் யாரு, உங்களுடைய காம்படிட்டர் யாருன்னு கேட்கிற போது அவர் சொல்றாரு, என்னுடைய காம்படிட்டர் வேற யாரும் கிடையாது, இன்றைய இளைஞர்களின் தூக்கம்ங்கிறார். இந்த இளைஞர்களின் தூக்கம் தான் எனக்கு காம்படிட்டருங்கிறார். இப்போ எந்த அளவுக்கு மூழ்கடிச்சிருக்குது. அப்போ இத்தனை விஷயங்களை தெரிந்து வைக்கிற ஒரு மாணவனை ஒரு கிளாஸில் உட்கார வச்சு ஒரு இம்பார்ட்டிங் ஸ்கில்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டிங், நமக்கு தெரிந்த அறிவை ஒருவங்கிட்ட இன்ஜெக்ஷன் எப்படி நோகாமல் அதில் செலுத்துகிறோம், மாற்றி ஏதாவது போட்டால் ஆள் போயிடுவாங்க. நமக்கு இருக்கிற அந்த அறிவை அந்த மாணவன்கிட்ட செலுத்துகிறோம் இல்லையா? இப்போ நான் பேசுகிறேன், கேட்கணும்னு வந்திருக்கீங்க, நம்மக்கிட்ட கேட்கக்கூடாது தான் உட்காந்துட்டு இருப்பேன் முன்னாடி. ஆனால் அவனுக்கு அதை உள்ளே கொண்டு போய் நம்ம வந்து செலுத்தணும். அவர் சொன்னார் இல்லையா, நம்ம ஒரு மாணவனுடைய நிலைமை குடித்துட்டு வந்துட்டாங்க, வீட்டுக்கு போகிறப்ப அம்மா இருப்பாளா இல்லையான்னு தெரியாது, சரியா? இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து அந்த இம்பார்ட்டிங் ஸ்கில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவ்வை சொன்னார். மானிட பிறவியே ரொம்ப அரிதுன்னு சொன்னார். ஆனால் அதனினும் அரிதான ஒரு பிறப்பு என்னென்றால் ஆசிரியராக நாம் பிறந்தது. நாம்னு என்னையும் சேர்த்து சொல்லிக்கலாம். ஆசிரியராக நாம் பிறந்தது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டீச்சிங் இஸ் எ ப்ரொஃபஷன், டீச் ஆல் ப்ரொஃபஷன். டீச்சிங் இஸ் எ ப்ரொஃபஷன், டீச் ஆல் ப்ரொஃபஷன். டாக்டருக்கும் டீச் பண்ணுறாங்க, வக்கீலுக்கு டீச் பண்ணுறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு டீச் பண்ணுறாங்க. அது ப்ரொஃபஷன். எல்லா ப்ரொஃபஷனுக்கும் அவங்க வந்து டீச் பண்ணுறாங்க. நிறைவாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன்.
இறைவன் ஒரு நாள் நம்ம படைச்சவங்களையெல்லாம் எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாம்னு சொல்லி பூலோகத்துக்கு வர்றார். எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா? சாந்தி நிலையம்ங்கிற படத்தில் கண்ணதாசன் எழுதின அந்த பாட்டு. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், பொண்டாட்டியை கூட்டு வரல, தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம், ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான். நம்மால் என்ன பண்றாரு? படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். என்னடா அது, ஒருத்தன் கொடுமைங்கிறான், ஒருத்தன் இனிமைங்கிறான் அப்படின்னு. அதில் ஒரு வரி வருமுங்க, அந்த வரியை சொல்லி நான் முடிக்கிறேன், அந்த பாட்டை சொல்லி நான் முடிக்கிறேன். அருமையான வரி. கடைசியாக எல்லாம் பார்த்துட்டே இறைவன் ஒரு இடத்துல நிற்கிறார். இறைவன் ஒரு இடத்துல நிற்கிறார். பள்ளிக்கூடம் செல்லும் வழியில் கடவுள் நின்றாராம், பச்சை பிள்ளை மழலை மொழியில் தன்னை கண்டாராம், உள்ளம் எங்கும் வெள்ளம் பொங்கும் அன்பை கண்டாராம், உண்மை கண்டேன் போதும் என்று வானம் சென்றாராம், கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். கடவுள் உண்மையை கண்ட இடம் வகுப்பறை. அந்த வகுப்பறையிலே பாடம் நடத்துகின்ற நீங்கள் தெய்வம். நன்றி, வணக்கம்.